பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு நிருபங்களாக அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்துகிற ஒரு வேத புத்தகமாக, நடமாடும் ஒரு வேத புத்தகமாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அதை தான் பவுல் சபைக்கு சொல்லும்போது, நீங்கள் ஒவ்வொருத்தரும் நடமாடும் நிருபங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக சீன தேசத்திலே ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்த ஹட்சன் டெய்லர், அவர் மூலமாய் அந்த சீன தேசம் மிகப்பெரிய ரட்சிப்படைந்தது. இயேசு கிறிஸ்து அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் அவரை கொண்டு சென்றார். இந்த ஹட்சன் டெய்லர் அந்த சீன தேசம் முழுதும் இயேசுக்கு சொந்தமாய் மாறினது. அந்த சீன தேசத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை இந்த ஹட்சன் டெய்லர் ஏற்படுத்தினார். அவருடைய ஊழியத்தின் மூலமாய் லட்சக்கணக்கான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த சீன தேசம் முழுவதும் கிறிஸ்துவ சொந்தமாய் மாறினது. அதற்கு பிற்பாடு, பல நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடு, அந்த சீன தேசத்தை கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செய்தது. அப்பொழுது அந்த கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஹட்சன் டெய்லருடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுத வேண்டும் என்று சொல்லி ஒரு நபரை நியமித்தது. அந்த நபரிடம் ஹட்சன் டெய்லருடைய வாழ்க்கையை, அதாவது தவறாக சித்தரித்து கொள்ள வேண்டும், அவரை குறித்து சீன தேசத்திலே நல்ல பெயர் இருக்கிறது, இந்த பெயரை எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவரை குறித்து தவறாக எழுத வேண்டும் என்று சொல்லி அந்த நபரு கட்டளையிட்டது. அந்த நபரும் அதற்கு சரி என்று சொல்லி இந்த ஹட்சன் டெய்லருடைய சரித்திரத்தை ஆராயத் தொடங்கினார். அவர் அப்படி ஆராயத் தொடங்கும் பொழுது பார்த்திங்கன்னா, அவர் சீன தேசத்தில் செய்த பணிகளை குறித்து ஒவ்வொரு நாளும் பல தகவலை சேகரித்து கொண்டிருந்தார். அந்த ஆராய்ச்சியில் பார்த்திங்கன்னா, இந்த நபர் ஹட்சன் டெய்லருடைய பரிசுத்தம், தேவனுக்கு பயந்த வாழ்க்கை, அவருடைய சமுதாய தொண்டுகள் போன்றவற்றை அறிந்து கொண்டார். அந்த வாழ்க்கையின் மூலமாய், ஹட்சன் டெய்லருடைய வாழ்க்கையின் மூலமாய் அந்த எழுத தொடங்கும் நபர் முற்றிலும் மாற்றமடை தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார், மாற்றத்தை ஏற்படுத்தினார். அவருடைய வாழ்க்கை குறித்து அறிந்த உடனே இதை எழுத போன நபருடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. இப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறாரே, இப்படி கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்திருக்கிறாரே, இப்படி அவர் சமுதாய தொண்டுகள் செய்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஹட்சன் டெய்லருடைய வாழ்க்கையின் மூலமாய் இந்த நபர் தொடப்பட்டார். அப்புறம் அதன் பிறகு அவர் உண்மையான மனசாட்சியோடு ஹட்சன் டெய்லரை பற்றி அவதூறாக எழுதாமல் அவரை குறித்து நன்றாக எழுதினார். கம்யூனிஸ்ட் அரசு தன்னை கொன்றுவிடும் என்று அறிந்திருந்தாலும் அவர் தன்னுடைய பேனாவை கீழே தூக்கி போட்டு நாத்திகத்திலிருந்து தனக்கு இருக்கிற நம்பிக்கை கைவிடுவதாக அறிவித்தார். இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஆமென். மரித்தும் பல ஆண்டுகள் கழித்து ஹட்சன் டெய்லருடைய வாழ்க்கை பலருடைய வாழ்வில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவரை போன்ற பரிசுத்தவான்கள் மரித்தும் இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையும் வரலாறும் வேதமும் பொய் என்று சொல்லி நிரூபிக்க அநேகரை பணிந்து கொள்ளப்பட்டார்கள். ஆனால் அந்த பணிந்து கொள்ளப்பட்ட அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை போலவே அவரை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையும் பிறரால் பாராட்டப்படுவதாக இருக்க வேண்டும், பின்பற்றப்படுவதாகவும் இருக்க வேண்டும். எனவே நாம் ஒவ்வொருத்தரும், இந்த இறைவார்த்தை கேட்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், நம்முடைய வாழ்க்கை, நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இயேசுவ பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை மாற்ற வேண்டும், நம்முடைய வாழ்க்கை முறை மற்றவர்களை தொட வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஹட்சன் டெய்லருடைய வாழ்க்கை, அந்த பரிசுத்தம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தேவன் மேல் இருந்த அன்பு, சமுதாய காரியங்கள், இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தொடப்பட முடியுமானால்
நம்முடைய வாழ்க்கையும் நாம் நடக்கிற வாழ்க்கை முறைகளையும் பார்க்க அநேக ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எனவே நாம் ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமாய் வாழ்வோம், சாட்சியாக வாழ்வோம், நடமாடுகிற ஒரு வேத புத்தகமாய் நாம் மாறுவோம். நம்முடைய வாழ்க்கையை அநேகரை தொடணும். நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் அநேகரை தொட வேண்டும், தொட்டு அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நம்மை இன்றைக்கு விரும்புகிறார், நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நடமாடும் ஒரு வேத புத்தகமாய் மாறுவோம். அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருவதற்கு நம்முடைய வாழ்க்கை முறைகளை நாம் சரிப்படுத்துவோம். ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களும் செய்து கொண்டிருப்போமானால் இன்றைக்கு இந்த இறைவார்த்தை கேட்டு நாம் மனம் திரும்பி நாம் அநேக மக்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்துகிற அந்த தெய்வீக நடக்கைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போம். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலை வேளையில் இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கர்சன் டெய்லருடைய வாழ்க்கை ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையை மாற்றினது. ஏசப்பா, நீங்கள் வாழ்ந்த நாட்களில் உம்முடைய வாழ்க்கை முறை முழு உலகத்தையும் உமக்கு சொந்தமாக்கி கொண்டது. அதே போல் உம்மை பின்பற்ற நாங்கள் பரிசுத்தமாய் உண்மையாய் உம்மை போல வாழ எங்களை உதவி செய்வதாக. எங்கள் வாழ்க்கை முறை அநேகரை தொடரணும். அநேகர் எங்கள் மூலமாக இயேசு ஏற்றுக்கொள்ளணும். இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதிக்க இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். ஆமென்.